பிசிக்கல் வேர்ல்டு இஸ் கண்ட்ரோல் பை ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எலக்ட்ரிஷியன் வந்தோன்னா எந்த லைட்டில் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நேராக எங்கே ஓடுறேன் எலக்ட்ரிஷியனு சொல்லுங்க? மெயின் பாக்ஸுக்கு போகிறேன், அங்கே போயிடுறான். அதனால தான் அவனுக்கு பேர் எலக்ட்ரிஷியன். கைத்தட்டு. மார்க் 9:25 ஜனங்கள் திரள்கட்டம் ஓடி வந்து கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே. பாருங்க, நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு அவர் சொல்ல. நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறது தவறல்ல. ஆனால் அவர்களும் அவனுக்கு விரோதமாக தான் போராடுறாங்க. அவங்க தே ஆர் டீலிங் வித் த ஃப்ரூட்ஸு, வி ஆர் டீலிங் வித் த ரூட்ஸு. இடபிள்யூ கென்யான் சொல்கிறாரு, பிஹைண்ட் எவ்ரி சிக்னஸ் தேர் இஸ் அ டெவில். அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அவனே செவிடு, அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. நீங்க யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அவன் செவிடேன் சார், அவன்கிட்ட போய் ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, அவன்றான். இப்ப அவர் அவன்கிட்ட பேசல, பின்னாடி இருக்க பிசாசிட்ட பேசிட்டு இருக்காரு. தெரியுமை செலுதுறாரு, செவிட்டு ஆவின்னு ஒரு ஆவி இருக்கு, அது எல்லாரையும் செவிடாக்கும், ஆனா அந்த ஆவிக்கு காது நல்லா கேட்குன்றாரு. நீ பேசும்போது அதற்கு கேட்கும், உங்கள் காது சரியா கேட்காட்டினா கூட you rebuke the devil in the name of Jesus Christ. Loose your clutches in the name of Jesus. ஹீல் பண்றேன் கண்ணை, ஹீல் பண்றேன் காதை. அப்ப இயேசு மட்டும் அவனுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கிற கட்டளையிட்டு ஒன்று அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். இவங்க எல்லாம் யார் தெரியுமா சார்? பிசிக்கல் வேர்ல்டுக்குள்ள நீ நான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் கனெக்ட் ஆயிருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், படிங்கடா படிங்கடான்ற மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், முழங்கால இருந்து கடவுள்கிட்ட பேசுங்கடா பேசுங்கடா.